கவிதை காவியத்திலிருந்து சிறுகதை. சிறுகதை என்பது கவிதைகளுக்கோ காவியங்களுக்கோ விரோதமான அல்லது பொருந்தாத பொருள் அல்ல. இலக்கியத்திற்கு பல்வேறு வடிவங்கள் உண்டு. கவிதை ஒரு வடிவம், பாடல் ஒரு வடிவம், சிறுகதையும் அதில் ஒரு வடிவம். இந்த இலக்கிய வடிவங்கள் மாறலாம். அந்த வடிவங்களில் சொல்லப்படுகிற உள்ளடக்கம், அதன் சமூக நோக்கம் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் நாவலின் குழந்தைதான் சிறுகதை என்று சொல்லலாம். கவிதையின் பொழிப்புரைதான் சிறுகதை என்று சொல்லலாம். சிறுகதை என்பது இன்னும் ஓர் இலக்கிய வகை, இலக்கியத்திற்கு விரோதமான வகை அல்ல. சிறுகதையின் மையக்கருத்து வாழ்வை மையப்படுத்தி, மனிதர்களை மையப்படுத்தி, மனித மேன்மையை மையப்படுத்தி, வறுமையை ஒழிக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி, சிறுமையை களைய வேண்டும் என்பதை மையப்படுத்தி, மாறிக்கொண்டிருக்கிற இந்த யுகத்தில் மாறக்கூடாத மனிதநேயம் மையப்படுத்தி, பொதுவாக வாழ்க்கையை, வாழ்க்கையின் ஜீவநாடியை, மனிதகுலத்தின் பெருமையை, மானுடத்தின் வெற்றியை மையப்படுத்தி மட்டும்தான் சிறுகதைகள் புனைகிறேன். இலங்கை தமிழர்களின் துயரம். எண்ட மக்களே எங்கட தலைவரே என்று ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறேன். இலங்கையில் நிகழ்ந்த இனப்படுகொலைக்கு பிறகு இலங்கை போரில் தப்பி பிழைத்த ஒரு போராளியின் கதைதான் எண்ட மக்களே எங்கட தலைவரே. என் சமகாலத்தில் தமிழ் இனத்திற்கும், ஏன் உலக மானுடத்திற்கும் மறக்க முடியாத ஒரு அநாகரிக நிகழ்வு இலங்கையில் நிகழ்ந்த இனப்படுகொலை. அதை எழுதாமல் இருப்பவன் எழுத்தாளனாக இருக்க முடியுமா என்ற கேள்வி கேட்பதை விட, அதை எழுதாத ஒருவன் தமிழ் எழுத்தாளனாக இருக்க முடியுமா என்ற கேள்வியும் எனக்குள் உண்டு. படிக்கும் பழக்கத்தை உருவாக்கும் வழி. அதற்காகத்தான் இந்த சிறுகதை வடிவம் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். வாட்ஸ்அப் கலாச்சாரத்தில் ஊறி போயிருக்கிற இளைய தலைமுறையை வாசிக்கும் கலாச்சாரத்திற்கு மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த சிறுகதைகளும் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். இலக்கியங்களை தெரிந்து கொள்ள தொழில்நுட்பம். வாட்ஸ்அப்பை நாங்கள் சிறுகதைக்கான விழிப்புணர்வு ஊடகமாக பயன்படுத்துகிறோம். இலக்கியத்திற்கான விழிப்புணர்வு ஊடகமாக பயன்படுத்துகிறோம். வாட்ஸ்அப் என்ற தொழில்நுட்பம் மிக நுட்பமானது. அதை தவிர்க்க முடியாது. வாட்ஸ்அப்பை விட இன்னும் விரைவான வடிவங்கள் கண்டறியப்படுமே தவிர, இனிமேல் தொலைபேசியில் உலகம் இயங்குவதை, கணினியில் உலகம் இயங்குவதை இனிமேல் தடுக்க முடியாது. அந்த வாகனங்களிலும் மொழியை ஏற்றி விடுவதுதான் இனி வருகிற எழுத்தாளர்களுக்கு உத்தியாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். கவிதையும் இருக்கும், சிறுகதையும் இருக்கும். கவிதை, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, கவிதை என்பதும் இலக்கியத்தின் ஒரு கூறுதான், சிறுகதை என்பதும் கவிதையின் ஒரு கூறுதான். உரைநடை யுகம் இது என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். கவிதையினுடைய வாசகன் ஒரு எல்லைக்குள் நின்று போகிறான், உரைநடையின் வாசகன் எல்லை தாண்டி விரிந்து நிற்கிறான். எனவே எல்லை தாண்டி விரிந்திருக்கிற வாசக பரப்பை நோக்கி நான் உரைநடையின் பக்கம் என்னை கொஞ்சம் மாற்றுப்படுத்தி கொண்டேன். கவிதை கவிதைதான். கவிதை நுட்பமானது, சிற்பம் போன்றது. கவிதை ஆழ உணர்ச்சிகளை தேடி போவது, உரைநடை அகல உணர்ச்சிகளை தேடி போவது. இந்த ஆழத்தை தாண்டி அகலத்தை நோக்கியும் பயணம் செய்ய வேண்டும் என்று நான் உரைநடையில் இருக்கிறேன். மீண்டும் ஆழம் தேட வேண்டும் என்ற ஆசை வருகிற போதெல்லாம் கவிதைக்கு தாவுவேன். இளம் தலைமுறையினருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. நல்ல மாற்றம் நிறைய நிகழ்ந்திருக்கிறது. நிறைய பேர் எழுத முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கிறார்கள். நவீன மொழியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இன்னும் முறையான வாய்ப்பும் நல்ல கதைகளும் அமைந்தால் நம்முடைய இளம் கவிஞர்கள் நல்ல திறமையை இந்த சமூகத்துக்கு வழங்க முடியும் என்று நான் கருதுகிறேன். கவிஞரும் கதை வசன கர்த்தாக்களும் வரட்டும். நான் இதுவரைக்கும் 45 படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு படம் நட்பு, அன்று பெய்த மழையில், ஓடங்கள், துளசி போன்ற படங்கள் எல்லாம். வசனம் என்னுடைய நேரத்தை அதிகமாக தின்றுவிடும் என்பதனால் நான் வசனத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறேன்.
பாடல்களுக்கும் கவிதைகளுக்குமான நேரத்தை அது தின்றுவிடும். இன்னொன்று, படப்பிடிப்பு நிலையங்களுக்கு சென்று நடிகர்களுக்கு சொல்லித்தருகிற வேலையை வசனம் எடுத்துக்கொள்ளும் என்று நான் நம்பினேன். அதனால் என் நேரம் துண்டாடப்படுவதை அறிந்தேன். அதனால் நான் பாடல் மட்டும் எழுதுகிறேன், இலக்கியத்தின் பக்கம் மட்டும் நான் வசிக்கிறேன் என்று முடிவெடுத்தேன். இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் வசனத்திற்கும் நேரம் ஒதுக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்கள். அப்போது கூட்டணி, இப்போது ஹைடெக். இது தொழில்நுட்ப யுகத்தின் காலகட்டமாக இருக்கிறது. நாங்கள் ஹார்மோனியத்தின் முன்பு இசையமைப்பாளர், இயக்குனர், கதாசிரியர், தயாரிப்பாளர் என்று ஒரு கூட்டு குடும்பமாக இசையமைத்த காலம் எங்கள் காலம். இன்று தொலைபேசியில் கூட அல்ல, மின்னஞ்சலில் மெட்டு வருகிறது, மின்னஞ்சலில் பாட்டு போகிறது, வங்கிக்கு பணம் இடமாற்றம் செய்யப்படுகிறது. ஒரு இசையமைப்பாளரையும் இயக்குனரையும் பார்க்காமலே ஒரு பாடலாசிரியன் 10 வருடம் இந்த மண்ணில் பாட்டெழுத முடிகிறது.